ஆலோசனை பேசுறாங்கப்பா. என்ன ஆலோசனை? அவன் அரசியல்வாதி, அவன் வாழ்க்கையா இல்ல மனையா, அதான் ஆலோசனை. மனையா இல்ல வாழ்க்கையா அப்படி ஆலோசனை பேசுது. ஒரு கோரிக்கை முன்னால ஒரு காரியம் பேசுனது, அதுக்கு தள்ளாடி நின்றுச்சு. மனையை பார்ப்போம், ஒரு மனையை பார்ப்போம், வாழ வைப்போம், அப்புறம் பாரு வாழ்த்துப்போம், அடிவாரம் பார்ப்போம், எவ்வளோ வேணாம் அப்படின்னு காரியம் முடிச்சிருக்கு. ஊர் போறாம நம்ப, ஆனால் போட்டுருக்கலாம். இந்த மண்ணில் வாழ்க்கை சட்டம், தெற்கு வடக்கு அதிகாரம் மனை, தெற்கு வடக்கு அதிகாரம் ஊர் போறாம நம்ப. இது ஐயா பண்றாங்க, ஆட்டம் போடுறாங்க, ஐயா பண்ணி மண்ணோட வாங்கி போறாங்க. ஊர் வாயில ஒரு காசு இருந்தது. தெற்கு வடக்கு ஐயாரம்னா வீடு தெற்கு வடக்கா இருக்கணுமா? வாசல் வாசல் கிழக்கு திசையில் வடக்கு பார்த்து கோப்பு. அது 3 பேர் திட்டம் போடுது. இந்த மண்ணை வாங்கின உண்டு. ஒரு மங்கை ஒரு ஆட்டம் போடுச்சு. நான் இங்கே செய்ய உண்டு. உங்கள் அப்பா அருவாக்காரன் விடல. இந்த அடிவாரக்க மலை அடிவாரக்காரன் அருவாக்காரன் சோனை கிழக்கு முத்திரி வேட்டைக்காரன். அப்படி உடக்கே வாங்கணும். நல்லா பாடுபட்டு மண் வாங்கணும். திட்டம் போட்டு செஞ்சாச்சு. அது குறை சொல்லலை. ஆனால் போடாமல் நம்ப இருக்கு. இது நிறைய வருது. ஊர் வாய் ஆகாதுப்பா. மனுஷனை பிறந்தா இப்போ ஒரு மரம் வச்சுக்கிறோம், கனி ஆகுது. அது கலவை வச்சுக்கிட்டே இருந்தால் அந்த மரம் ஆகுமா? உங்க மாதிரி ஆள் சொல்லி இந்த கட்டு இதை கட்டு இவ்வளோ காசு கொடு, இவ்வளோ காசு எதாவது பழிக்குதா? முதல் இதெல்லாம் கொடுத்தால சாமி உடனே பேசிக்கிட்டான். எங்களை பேசுகிறது சாமி போறவங்கள வர கொடுத்தா ஐயப்ப போறவங்க வர கொடுத்தா நாடு தாங்கம்மா. விறக்கிற 4 புள்ள பிறந்த போது அறிவாரம் தொழிலுக்கு எனக்கு கல்யாணம் ஆகுமா என்னன்னு சொல்லுங்க. சுந்தரவல்லி அம்மா படுத்துருச்சுப்பா. கோடைக்கு குறியாரம் சொல்ல முடியாது, அடிக்க முடியாது. வாய் கட்டி பூசை பண்ணணும் சாமி. வாய் கட்டி தான் பூசை பண்ணி வீடு கொடுக்கணும். உங்க தெய்வம் படுத்துருச்சு. அது என்னைக்கு எந்திரிக்கும்? அது எந்திரிக்க வைக்கணும். அதுக்கு 5000 அரி போட மாவாகும். சும்மா விரல வச்ச மாவாகுமா? கைதான் போகும். அடே அடே முருகா, தம்பிக்கு மாலை கோஷம் சரியில்லையே. மாலை கோஷம் எப்போ கல்யாணம் பார்த்து சொல்லுங்க. பேச்சியத்தா, பிரிகலவி, சுந்தரவல்லி, அங்காள் சுப்பரி, பட்டத்தரசி, முடிச்சாமி கணக்கு பெருமுழு சாமி. அத்துவாரம் போட்டாச்சு. வாழ்க்கைக்கு அத்துவாரம் இருக்கிற போட்டாச்சு. இந்த பாரு வளர்த்த மாடு முட்டுது. வளர்த்த மாடு மாறுல முட்டிக்கிட்டு இருக்கு. கிரகா சளிச்சு மாடு குத்துதப்பா. ஒரு காய் திட்டம் போட, ஒரு காய் திட்டம் போடுறது முன்னால முதல் திட்டம் போட்டதுமா நான் சொல்ல புரியுதா? முதல் திட்டம் போட்டது கொஞ்சம் பார்ப்போம், பொறுமையாக பார்ப்போம்னு விட்டாச்சு. அப்போ வீம்பா பேசல. ஒரு கன்னி வந்து ஓட கொஞ்சம் அமைப்பு செஞ்சு இவரும் பார்த்து நிப்பாட்டிருச்சு. கிழக்கு மேற்கு அதிகாரம் வாழ்க்கை, தெற்கு வடக்கு அதிகாரம் இல்லை. கல்யாணம் நடக்கும்ன்றீங்க. நடந்துருச்சுன்றாரா? இப்படி பேசி என்ன சொல்றது? அட்வான்ஸ் போட்டாச்சு. நம்ம கல்யாணம் முடிஞ்சதா இருந்தானே சொல்றோம். அவர் சொல்றது புரியல உனக்கு. அது குழந்தை ஊட்டி இருக்கா? உருளாட்ட புள்ளி ஊட்டி வளர்க்குது. தாமட்டு போல பெருமில்லை. உருளாட்ட புள்ளிய கொஞ்சம் விளையாடலாம். தாமட்டு போல பெருமில்லை. அப்படின்னா மத்துவா மத்துவா 2 மக்கள் அதிகாரம். ஆடம்பரம் 1. அப்படியே ஆடம்பரம் 1ன்னா 1 அதிகாரம் மண்ணு கடைசி வரைக்கும் 1 எல்லாம் மாதிரி போயிடும். கங்கால் இங்கே இருக்காது. எல்லாம் விட்டு இல்லை, ஊர் விட்டு ஊர் குலைக்கிற வழி அது எல்லாம் மாதிரி போயிடும். ஒரு கத்துக்கு அழகு பார்க்க ஐயா கூட இருந்து மாறக்கூடாது, நம்ம கடைசி தெங்கணும் தவிர மாதிரி இருக்குன்னு. ஆனால் இளவு ரொம்ப செய்கிறாங்க. வளர்த்த மாடு முட்டுது. தெய்வம் படுத்துருச்சு. ஐயா தெய்வம் படுத்துருச்சு. இந்த 3 வருஷமா ஊருக்கு ஒரு அவத்தல் தப்பிச்சிட்டீங்க. ஒரு ஒன்றையும் மடக்குச்சு. ஒரு சிக்கல் தப்பிச்சிட்ட. தம்பி சவாரி போக்கு சவாரியில் உரசி கீழே விழுந்து எந்திரிச்சாச்சு.
விட்டு அதை கொடுத்து போட்டு பார்க்கலாம். இப்போ கீரிபாமா இருக்கு வாழ்க்கை கீரிபா மாதிரி இருக்குது. 2 பேரும் அடுத்த மாதிரி கட்டுவாங்களா? பாரப்பா இங்க பாரு, மல்லு கட்டை கிடையாது, பாலகோஷம் மாலை போட்டணும். அதுக்கு என்ன வந்து உரிக்கிறணும் ஆற்றுல வச்சு வைகாசு. அதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த பாத்தியா நம்ம எடுக்கலப்பா, நீ தேடி அதான் சொன்னேன், நீ தேடி கஞ்சி ஐயா கூட்டு அம்மா கூட்டு ஆட்டோ குடிச்சு தேடி வீட்டுக்கு வந்தா எனக்கு கௌரவம், நான் பார்த்துருவேன், நீ மதிப்ப. வேலை வெட்டிலாம் எப்படி தொழில் பிள்ளைகளுக்கு படிப்பு கோத்திர முத்தையா, மடப்புறத்து காளி, மதுரை பாண்டி, அழகமலை கண்ணா, சிந்தாய் பெருமாள், வீரசின்னம்மா தாயி, பேச்சியத்தா, பெரிய கிழவி, சுந்தரவல்லி அம்மா, அங்காள சுப்படி, பட்டத்தரசி, வேல்முருகா. சொல்லு குறையில்லை, சம்பாதிக்குது, அலங்காரம் இல்லை, வரவுக்கும் செலவு, வரவுக்கு மேலே செலவு 2 பங்கு, வர 1 பங்கு. அதான் பிரச்சனை, வேற ஒன்றும் ஆபத்தில் கிடையாது. அப்படி எத்தனை அடிமை தொழில் பார்க்கணும், அடிமை தொழில் ஒரு பெரிய ஆளுக்கு உழைக்கணும், அந்த மனசு தப்பெல்லாம் வாங்கிட்டு வரணும். ஆனால் அரசா முத்திரி போட்டு டாக்டர் ட்ரெஸ் போட்டு என்ன முத்திரி அடிச்சு கொடுக்க சிவசத்துக்கு தொழில் கிடையாது. இவ்வளோ பெரிய ஆளுமே உழைக்கணும், இரும்பு தொழில் கூட பார்க்கணும் வச்சுக்க, இரும்பு தொழில் கூட பார்க்கணும். இவர் வாகனம் வாங்கின பற்றி எனக்கு நினச்சி வாகனம் ஒன்று வாங்கி அது நம்மளை உழைச்சா என்ன, அது திட்டம் போட்டிருக்கு, அது லேட் ஆகும், வாங்கிறதுக்கு ரேட் ஆகும். லேட் ஆகும், வையாச்சு முடியட்டும். இப்போ வேணாம், சித்திரை மாதம் வேணாம். வீடு வாசல் வாங்க முடியுமா? இப்போ நான் முதல்ல சொல்லிட்டேன், இந்த வையாச்சு அடுத்து வர ஆடி ஆவணிக்குள்ள 4-5 மாதத்துக்கு நல்ல காரியம், நம்ம மனையோ பூமியோ மண்ணை பற்றி பேசணும், அந்த இடத்துல பால் காய்ச்சணும், மக்கள் வாழ வச்சு வாழணும். எங்கே வாழ்ந்தாலும் அவர் நல்லா இருப்பார், அதெல்லாம் கூட சொல்ல வீடு எந்த இடத்துல போய் ஒரு நாள் ஒரு ஆகாத இடத்துல உட்காந்தா கூட நல்லா வாழ்ந்துருவார், அதை கூட சொல்லலை. இந்த கோஷம் சரியில்லையே, உட்கார முடியலையே, மாலை தோஷம் அதெல்லாம் ஆகாது. ஒரு பிள்ளைக்கு வந்து மாலை தோஷம் இருக்கக்கூடாது, எந்த தோஷம் இருக்கலாம், அது இருந்தால் ஆகாது. அது வந்து எந்த சாத்தியமாக காய் நடக்க விடாது, ஆசைப்படுறது நான் நடக்காம போகுது. 2 காய் திட்டம் போடுறது, ஒரு காரி அன்றைக்கி வந்துச்சு, அந்த காரி ஒரு மங்கை கூட வந்து தட்டி ஒரு முண்டை வந்து கட்டுட்டு போயிட்டான். அது ஒன்றுக்கு ஆகாத முண்டை, ஆசை வார்த்தை சொல்லி மோசம் பண்ணி போயிட்டான், அது முடிஞ்சிருச்சு. நடக்கிறது பாரு, அந்த கோஷம் களி என் முருகன் செய்து நடக்கும். தோசை கோயில் உடத்துறதுமே அம்மா சொல்ல சொல்லம்மா, இப்படி பேசாதம்மா, ஒரு கைகாட்சி வேணுமா, ஒரு ஆள் பார்க்குறது சொல்ல முடியாது. 50 டாக்டர் இருந்தால் கூட 50 கோயில் சாமி இருந்தாலும் கொடுக்குற வீடு கொடுக்குற நேரம் நல்லா வேணும் அந்த இடத்துல வாங்கும் போது. இப்போ போகிறவங்களாம் கோயிலுக்கு போகிற எத்தனை ஆச்சாண்டி சத்தாது, கோயிலுக்கு போகிறவங்கள சாமி பார்க்கலையா, செய்தி தெரியாதா, வர்றாங்க கோயிலுக்கு வர்றாங்க, தெரியுமா சாமி தெரியுமா, அந்த மாதிரி இருக்குது. நீ நல்ல நாள் இருக்குது, அது சாமி அவர் இல்லை, அவர் வாயினாலே அண்ணன் எனக்கு ஒரு காரியம் பாருங்க சொன்னதுன்னா நான் உள்ளே வந்து இல்லை ஐயா சொன்னதுக்கு வெளியே போயிருப்பேன், பார்க்க மாட்டேன். அது போல சொன்ன வார்த்தைக்கு சொல்லலை, இந்த மாதிரி போகிற ஏமாத்தாலும் சொன்னோமா மனசு சங்கப்பட தொழிற்கா இருக்குது. உங்கள் மனசு இருந்தால் வேறு ஒன்றும் தகடு தாய்த்து யான்றதுலாம் ஒன்றும் சாமி போடக்கூடாது, அதெல்லாம் வேணாம். வெறும் சாம்பை தான் கொடுத்துட்டு போகிறேன், பெரிய சாம்பை. அந்த புதுசாயை ஒரு பசும்பால் வாங்கி, பசும்பால் ஒரு பால் வாங்கி, ஒரு தாய்க்கீரை வாங்கி வாழைக்கண்டு வச்சு சொல்லுவோம் ஐயா சொல்கிறேன். அந்த பொறுப்பை பக்கத்தில் எங்கிறதா சரி, கொஞ்சம் போக தண்ணி இருந்தாலும் போதும், தண்ணி கொஞ்சம் போகல, உங்கள் தெப்பம் இருக்குது, தெப்பம் சாமி தெப்பம் இருக்குது, நம்ம சாமி தெப்பம் அது கூட போதும். இது வந்து வேறு கிரகங்கட்சி போடுறது கிடையாது, நம்ம சாமிகாரி செய்கிறோம். நான் சொல்லிட்டு போகிறேன், அது செஞ்சுக்க. வேண்டாம், நமக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதான் மாட்டுக்கு மருந்து இருக்குது, குடிவாட்டுக்கு மருந்து இல்லை. அதான் முதல்ல வந்தோன்னு ஐயா சொன்னேன், எச்சு தின்னு தாங்குறேன்னு சொன்னேன்.